வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனி வீட்டில் டெய்லியுமே தயிர் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு நாள் இந்த மாதிரி தயிர் சாதம் செஞ்சு பாருங்கள். நல்ல க்ரீமியாக கோயிலில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம். இன்றைக்கி 1 டம்ளர் அளவு அரிசி நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சாலே போதும். அரிசி நல்லா ஊறி வந்துருச்சு. இதை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். வாஷ் பண்ண அரிசியை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். எந்த டம்ளரில் அரிசி அளந்தமோ அதே டம்ளரில் 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு சாப்பாடு ஓரளவுக்கு குலைவாக வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு 4 விசில் விட்டு எடுத்தீங்கன்னா சாப்பாடு நல்லா குலைவாகவே வெந்துடும். மேலே நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. ஆனால் கீழே கொஞ்சம் தண்ணியாக குலைவாக தான் இருக்குது. இதை நம்ம நல்லா மசிச்சு விட்டோம் அப்படின்னா நமக்கு தயிர் சாதத்துக்கு ஏற்ற பக்குவத்தில் நமக்கு சாப்பாடு ரெடி ஆயிரும். கரண்டியோட அடிப்பாகத்தில் நல்லா ப்ரெஷர் கொடுத்து சாப்பாட்டை கிளறி விட்டிங்கன்னா நமக்கு நல்லா குலைவாக சாப்பாடு வந்துடும். இது அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் வீட்டில் உரையூற்றின தயிரும் யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா பாக்கெட் தயிரும் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நான் வீட்டில் எடுத்த தயிரில் ஒரு அரைவாசி தயிர் சாப்பாட்டில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கிறேன். தயிர் ஊற்றி நல்லா கிளறி விட்டதுமே நான் காய்ச்சி ஆற வச்சுருக்க பால் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பால் நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா அது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி காய வச்சுக்கோங்க. பால் ஆட் பண்ணதுமே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தயிர் கம்மியாகவும் பால் கொஞ்சம் அதிகமாகவும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் கழித்து சாப்பிடும்போது அதே மாதிரி க்ரீமியாக சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேன் வச்சுக்கலாம். நான் இண்டக்ஷனில் தான் இன்றைக்கி குக் பண்ணுறேன். பேன் நல்லா ஹீட் ஆனதுமே கொஞ்சமாக கடலை எண்ணெய், கூடவே கொஞ்சம் கடுகு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகா, இஞ்சி துருவனதை ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் சாப்பிடும்போது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கூடவே கொஞ்சமாக சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ஓரளவுக்கு வெந்ததுமே இதை அப்படியே நம்ம தயிர் சாதத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தயிர் சாதத்தில் மெயினானது இந்த தாளிப்பு தான். இந்த தாளிப்பு மட்டும் சூப்பராக இருந்துச்சுன்னா தயிர் சாப்பாடு டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இஞ்சி கொஞ்சம் அதிகமாகவே துருவி போட்டுக்கோங்க. அதோட ஃப்ளேவர் இன்னுமே சூப்பராக இருக்கும். நம்ம கோயிலில் வாங்குறதுல இஞ்சி கொஞ்சம் அதிகமாக போடுவாங்க. அதனால தான் பிரசாதம் சூப்பராக இருக்குது. நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். தாளிப்பு ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டதுமே உங்களுக்கு எந்த அளவுக்கு கொத்தமல்லி பிடிக்குமோ கொத்தமல்லி, கேரட் துருவி இது கூட சேர்த்துக்கோங்க. வேணும் அப்படின்னா மாதுளம்பழமும் இது கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மாதுளம்பழம் சேர்த்துல, அதுக்கு பதிலாக கேரட் சேர்த்துருக்கேன். சேர்த்ததுமே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு க்ரீமியான தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. அதுவும் கோயில் ஸ்டைலில். உங்களுக்கு க்ரீமியாக இல்லை அப்படின்னா பால் பத்தலை அப்படின்னாலும் கொஞ்சமாக சுடுதண்ணி காய்ச்சி ஆட் பண்ணி கூட செய்யலாம். தயிர் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் ஊறுகாய் வச்சு சாப்பிட்லாம். இந்த வெயிலுக்கு ஊறுகாய் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய குக்கிங் வீடியோஸ் பார்க்கணும்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.